இந்த உலகத்துல பல்வேறு நாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய போர்கள்ல ஒரு நாட்டுடைய பெயர் மட்டும் தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நாடு தான் ஈரான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே உலகத்தோட சக்தி வாய்ந்த ஒரு நாடா இருந்த இந்த ஈரான் இன்னைக்கும் முக்கியமான ஒரு நாடா பார்க்கப்படுது. ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கான்னு 3 கண்டங்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய முக்கியமான அந்த நிலப்பரப்பை கொண்டதுதான் இந்த ஈரான். இந்த ஈரான் வழியா தான் இந்த 3 கண்டங்களுடைய முக்கியமான வர்த்தகங்கள் எல்லாமே நடக்குது. இப்பேற்பட்ட இந்த நாட்டை எப்படியாவது கைப்பற்றியாகணும்னு உலகத்துல இருக்க சக்தி வாய்ந்த பல நாடுகள் எத்தனையோ முறை போராடியும் இந்த நாட்டுடைய பக்கத்துல கூட யாராலையும் போக முடியல. இப்படி வல்லரசு நாடுகளாலையும் நெருங்க முடியாத அளவுக்கு ஈரான்ல அப்படி என்னதான் இருக்கு? இன்னைக்கு இருக்க ஈரானியர்கள் யாரு? 5000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க? இந்தியால வாழக்கூடிய ஆரியர்களுக்கும் இந்த ஈரானியர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இப்படி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசா வந்த வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இருக்க ஈரானுடைய சின்ன ஒரு இடத்துல ஆடு மாடுகள் மேய்ச்சிட்டு சாதாரண ஒரு மக்களா வாழ்ந்தவங்க தான் இந்த பெர்சியன்ஸ். இந்த பெர்சியன்ஸ் யாருன்னா வேற யாரும் இல்ல, ஈரானியர்களை தான் வரலாற்றுல பெர்சியன்ஸ்னு சொல்லுவாங்க. யாருக்குமே தெரியாத சின்ன ஒரு ராஜ்யமா இருந்த இவங்க சைரஸ் த கிரேட்டுங்கிற ஒரே ஒரு மன்னரால உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய ராஜ்யமா மாறினாங்க. எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான், டெர்க்கி, எகிப்து, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானுடைய சில இடங்கள்னு இப்படி எல்லா இடங்களையும் சேர்த்ததுதான் அன்னைக்கு இருந்த பெர்சியன் எம்பையர். இவ்வளவு பெரிய நிலத்தை அடுத்தடுத்து வந்த சக்தி வாய்ந்த பெர்சியன் மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. பலவிதமான மக்கள், கலாச்சாரம், பண்பாடுகளை கொண்ட ஒரு இடமா தான் பெர்சியா இருந்தது. இதனால மக்களை ஒற்றுமைப்படுத்துறது கடினமான ஒண்ணா இருக்குன்னு பெர்சியால வாழக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் இனிமேல் ஒரே மொழிதாங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்படி இந்த இடத்த பெர்சியன் மன்னர்கள் பல பேரும், அதுக்கப்புறம் அலெக்சாண்டர், அதுக்கப்புறம் சசானியன் எம்பையர்னு இப்படி பல மன்னர்களால் இந்த பெர்சியா ஆட்சி செய்யப்பட்டிருக்கு. கடைசியா 651 அரேபிய படைகள் இஸ்லாமிய மார்க்கத்தை பெர்சியா முழுக்க பரவ செய்யறாங்க. இப்படி இஸ்லாம் அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பெர்சியால வாழ்ந்த மக்கள் ஜோராஸ்ட்ரியனிசம்ங்கிற ஒரு மதத்தை பல வருடங்களா பின்பற்றிட்டு இருந்தாங்க. இப்படி அரேபியர்கள் அந்த இடத்தை கைப்பற்றினதுல இருந்து பெர்சியாவுடைய வரலாற்றுல பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுது. என்னதான் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் பெர்சியான்னு சொல்லக்கூடிய ஈரான் இன்னைக்கு வரைக்கும் அரேபியர்கள்ட்ட இருந்து தங்களை தனித்துவப்படுத்தி தான் காட்டிக்கிறாங்க. இதனுடைய விளைவாதான் ஈரான் மிடில் ஈஸ்ட் பகுதிகளில் இருந்தாலும் அரேபிய நாடுகளுடைய பட்டியல்ல ஈரானை சேர்த்து. இதுக்கு முக்கியமான காரணம் அரபு மொழி பேசக்கூடிய நாடுகள் மட்டும்தான் அரேபிய நாடுகளா பார்க்கப்படுது. மிடில் ஈஸ்ட் பகுதியில பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள் அரேபியர்கள் தான். எந்த அளவுக்குனா கிட்டத்தட்ட 13 நாடுகள்லையும் அதே மாதிரி ஈரானுடைய பகுதிகளிலையும் இந்த அரேபியர்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்ததா பெர்சியான்னு சொல்லக்கூடிய ஈரானுடைய முக்கியமான ஒரு பலமா இருக்கக்கூடியதுதான் ஜியோ பாலிடிக்ஸ். அதாவது பழைய பெர்சியால இருந்து இப்ப இருக்க ஈரான் வரைக்கும் பல இனத்தை சேர்ந்த மக்கள் ஒன்னா ஒரே இடத்துல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு படி ஈரான்ல பெர்சியன்ஸ் மட்டுமே 65%, அதுக்கப்புறமா அசீரிஸ், அரப்ஸ், பலூச், டர்க்மென், கிலாகிஸ் போன்ற மக்கள் பெரும்பான்மையாகவும் சிறுபான்மை மக்களா யூதர்கள், அர்மீனியன்ஸ், அசீரியன்ஸ் போன்ற மக்களும் வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா இனத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் ஒன்னா வாழக்கூடிய ஒரு இடமா தான் இந்த ஈரான் இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு வரைக்கும் ஈரானை யாராலையும் கைப்பற்ற முடியாததுக்கு முக்கியமான காரணம் ஈரான் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த லொகேஷன் தான். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், டர்க்கி, ஈராக், அசர்பைஜான், அர்மீனியா போன்ற 7 நாடுகள் கூட தன்னுடைய எல்லையை ஈரான் நாடு பகிர்ந்துக்குது. இப்படி உலகத்தோட முக்கியமான நாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு பாலமா தான் இந்த ஈரான் நாடு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஈரானுக்கு சொந்தமான 3 கடல்கள் ஈரானை சுத்தியே இருக்கு. இது மட்டும் இல்லாம உலக வர்த்தகங்களுக்கு முக்கியமான ஒரு பாதையா இருக்கக்கூடிய அந்த கடலும் ஈரானுக்கு சொந்தமான கடலா தான் இருக்கு. இதனாலதான் மற்ற நாடுகள் ஈரான் கூட நேரடியா மோதுறதுக்கு பயப்படுறாங்க. காரணம், தெற்கு பகுதியில உள்ள அந்த கடல் வழியை மட்டும் ஈரான் பிளாக் பண்ணிட்டா உலகத்தோட 20% வர்த்தகங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் உலக நாடுகள் ஈரான் கூட மோதுறதுக்கே யோசிக்கிறாங்க. எப்படி ஈரானை சுத்தி 3 பக்கமும் கடல்கள் சூழ்ந்து இருக்கோ அதே மாதிரி இயற்கையும் ஈரானுக்கு துணையா இருக்கு. ஈரானுடைய கடற்கரை பகுதியில இருந்து ஈராக்கையும் தாண்டி டர்க்கி வரைக்கும் மிக நீளமான மலைகள் படர்ந்து இருக்கு. அந்த மலைகளை தான் ஜாக்ரோஸ் மலைகள்னு சொல்லுவாங்க. இது சாதாரண ஒரு மலை கிடையாது, ஈரானுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு மலை. ஏன்னா இந்த மலைகளை சுத்தி கரடு முரடா பாறைகள் நிறைஞ்சிருக்கனால மற்ற நாடுகள் ஈரானுக்குள்ள இந்த மலைகளை தாண்டி வர்றது சாத்தியமே இல்லாத ஒண்ணா இருக்கு. இந்த ஜாக்ரோஸ் மலைகள் மாதிரியே ஈரானுடைய வடக்கு பகுதியில அல்போஸ்ங்கிற மிகப்பெரிய இன்னொரு மலையும் இருக்கு. இப்படி ஈரானை சுத்தி உள்ள பெரிய மலைகளும் கடல்களும் மற்ற நாடுகள்கிட்ட இருந்து ஈரானை பாதுகாத்துட்டு வருது. அடுத்ததா 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஈரான் கிட்ட எந்த ஒரு வளங்களும் இல்லாத சாதாரண ஒரு நாடா தான் இருந்துச்சு. ஆனா சரியா 20ஆம் நூற்றாண்டுல தான் ஈரானுடைய பெர்சியன் கல்ஃப்ல எண்ணெய் வளம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச கொஞ்ச நாள்லயே இயற்கை எரிவாயுன்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் கேஸும் ஈரான்ல அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி 20ஆம் நூற்றாண்டுலேயே எண்ணெய் வளத்தையும் இயற்கை எரிவாயுவும் இருக்கிறத கண்டுபிடிச்சு ஈரான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிக்குது. எந்த அளவுக்குனா இன்னைக்கு உலகத்தோட 15% நேச்சுரல் கேஸ் ஈரான் கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி அரபு நாடுகள்ல என்னதான்
எண்ணெய் வளங்கள் இருந்தாலும் ஈரான்ல தான் உலகத்தோட 10% மேற்பட்ட எண்ணெய் வளங்கள் இருக்கு. இதெல்லாம் போக முன்னாடி சொன்ன ஈரானுடைய அந்த ஜாக்ரோஸ் மலைகள் பாதுகாப்புக்கு மட்டும் பயன்படாம பொருளாதாரத்துக்கும் பயன்படுது. காரணம், அந்த மலைகள்ல இருந்து யுரேனியம், ஜிங்க், தங்கம், வெள்ளின்னு பல விஷயங்களை எடுக்கிறாங்க. இது ஈரானுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒன்றா இருக்கு. இப்படி ஈரான் நாட்டுடைய இயற்கை வளங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ இந்த ஈரானியர்களும் நம்ம இந்தியாவில் வாழக்கூடிய ஆரியர்களும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தானா? ஆரியர்கள் தான் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பெர்சியால வாழ்ந்த மக்களான்னு பார்த்தா ஆமா, இந்த ஆரியர்கள் தான் பழைய ஈரான், அதாவது பெர்சியாவுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை பின்பற்றின ஒரு மக்களா இருக்காங்க. இன்னைக்கும் ஈரான் நாட்டில் வாழக்கூடிய பெர்சியன் இனத்தை சேர்ந்த மக்களுக்கும் இந்த ஆரியர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இதுக்கு எடுத்துக்காட்டா பெர்சியாவுடைய மிகப்பெரிய மன்னரான சைரஸ் த கிரேட்டர் பல இடங்கள்ல ஆரியர்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பழைய பெர்சியாவுடைய புத்தகங்கள் எல்லாத்துலயும் அதிகமா இந்த ஆரியர்களை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் போக இந்தியாவில் வாழக்கூடிய ஆரியர்களுக்கும் அதே மாதிரி ஈரான் நாட்டில் வாழக்கூடிய பெர்சியன் இனத்தை சேர்ந்த மக்களுக்கும் இண்டோ ஈரானியன்னு சொல்லக்கூடிய ஒரே மாதிரி டிஎன்ஏ இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆரியர்களுடைய பழைய மதமான ஜோராஸ்ட்ரியனிசத்தையும் இன்னைக்கும் ஈரான்ல இருக்கக்கூடிய பெர்சியன் இனத்தை சேர்ந்த மக்கள் பின்பற்றிட்டு வராங்க. இந்தியாவிலையும் பார்சி இன மக்கள் இந்த ஜோராஸ்ட்ரியனிசம்ங்கிற மதத்தை பின்பற்றிட்டு வராங்க. இந்த பார்சி இனத்தை சேர்ந்தவங்களும் வேற யாரும் இல்லை, இவங்களும் ஈரான்ல இருந்து வந்த மக்கள் தான். இப்படி ஆரியர்கள் தான் பழைய பெர்சியால வாழ்ந்த மக்கள்னும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரானியர்களுக்கும் இந்த ஆரியர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு இதுவரைக்கும் பல ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. அதுல முக்கியமானவரா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபசர் இக்சன் யாசெட்டரும் அதே மாதிரி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி ப்ரொஃபசரா இருக்கக்கூடிய ரிச்சர்ட் நெல்சனும் இந்த ஈரானியர்களும் ஆரியர்களும் ஒரே இனத்தை சேர்ந்த மக்கள் தான் பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் எதனால இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குதுன்னு பார்ப்போம். 1979க்கு முன்னாடி வரைக்கும் ஈரான் சாதாரண ஒரு லிபரல் நாடா தான் இருந்துச்சு. அந்த நேரத்துல அமெரிக்கா கூட நல்ல ஒரு நட்பு பாராட்டக்கூடிய நாடா தான் ஈரான் இருந்தது. எந்த அளவுக்குனா அமெரிக்கா ஈரானுக்கு நிறைய போர் விமானங்கள், ஆயுதங்கள்லாம் தந்து உதவக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நட்பு நாடா இருந்தாங்க. அதே மாதிரி 1948ல இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை உருவாக்குனப்ப அந்த இஸ்ரேல் நாட்டை ஆதரிச்ச இரண்டாவது மிகப்பெரிய இஸ்லாமிய நாடா ஈரான் தான் இருந்துச்சு. ஆனா 1979ல நடந்த ஷியா ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய ஈரானியன் ரெவல்யூஷன்னால ஈரான் கூட நட்பு நாடுகளா இருந்த எல்லா நாடுகளும் எதிரி நாடுகளா மாற ஆரம்பிச்சது. ஈரானுடைய ஆட்சி மாற்றப்பட்டு இமாம் குமைனி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் லிபரல் நாடா இருந்த ஈரான் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரானா மாற்றப்பட்டுச்சு. ஆட்சிக்கு வந்த உடனே இமாம் குமைனி முதல்ல சொன்ன விஷயங்கள், இஸ்ரேல் கூட இருந்த நட்பை முறிச்சிட்டு இனிமேல் பாலஸ்தீன் நாட்டுக்கு தான் ஈரானுடைய முழு ஆதரவுன்னு அறிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம இனிமேல் ஈரானுடைய முக்கியமான எதிரியே இஸ்ரேல் தானே அறிவிச்சார். இப்படி ஈரானும் இஸ்ரேலும் எதிரி நாடுகளா மாறவும் இஸ்ரேல் ஆதரிக்கக்கூடிய வல்லரசு நாடான அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக திரும்புறாங்க. இப்படி 1979க்கு அப்புறம் இருந்துதான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மிகப்பெரிய பகை உருவாகுது. இந்த விஷயம் தான் இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்படி என்னதான் பல பிரச்சனைகள், போர்கள் நடந்தாலும் ஈரான் நாட்டை கைப்பற்றுறதோ இல்ல அழிக்கிறதோ இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றுல யாராலும் முடியாத ஒரு காரியமா இருக்கு. ஓகே காய்ஸ், நீங்க இந்த ஈரானை பத்தியும் உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தியும் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம மிஸ்டர் ஹிஸ்டோரியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.